ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெக்கி உலகம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட கார்டன் டூர் வந்து பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டன் டூர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. இது 2மே வந்து கத்திரிக்காய் செடி. அது பக்கத்துலேயே வந்து சின்னதாக வந்து பச்சை மிளகாய் செடி வளருது. இது வந்து தக்காளி செடி. இதுதான் வந்து இந்த தொட்டியில் வந்து நம்ம வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து ஹார்வெஸ்ட் அப்போ நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கொடி வகை செடி வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து 2 வந்து நம்ம வந்து கிர்னி பழம் வந்து காய்ச்சிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கிர்னி பழம். இது வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. நமக்கு வந்து ஹைப்ரிட் கிடையாது. இது வந்து நாட்டுக்காய். இது வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக தான் நமக்கு வந்து இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து இது கொடுக்குது. அதனால் வந்து நமக்கு சின்ன சின்னதான தான் காய் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய காய் வச்சுருக்குது. இது என்ன காயின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்குது. இது வந்துட்டு சொரக்காவா இல்லைனா வந்துட்டு பூசணிக்காவான்றது தெரியல. இது வந்து காய்ச்சதுன்னா வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன காயில் வந்து ஹார்வெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி இருக்குது. பாவக்காயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக வந்து பாவக்காய் வைக்குது. உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் அதில். இந்த மாதிரி செட்டப் போட்டு வச்சிங்கன்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும் காய் வந்து காய்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கொடி வகைகளுக்காக. இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து பக்கெட்ஸில் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன செடின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா. இது வந்து ஹைப்ரிட் பப்பாயா. இது வந்து தொட்டிலே காய்க்கிற பப்பாயா. இது வந்து இப்போ தான் சின்னதாக வந்து வளருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கீரை வெரைட்டி இது. இது வந்து ஒரு கீரை. நெக்ஸ்ட்டு ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி செடி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தக்காளி செடி இருக்குது. இப்போ தான் வந்து பூ வைக்குது. அது கூடயே வந்து ஒரு பச்சை மிளகாய் வருது. பச்சை மிளகாய் வந்து நம்ம மாற்றிடுவோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா 2 ஒரு பீன் பேக்லேயும் ஒரு பக்கெட்லேயும் வந்து மல்லி செடி வந்து வச்சுருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து கிராஸ் வச்சுருக்கோம். இது வந்து நார்மல் கிராஸ் தான் நமக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு முருங்கை செடி வச்சுருக்கோம். இது வந்து சின்னதாக ஒரு கன்று வாங்கிட்டு வந்து வச்சோம். அது வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு நமக்கு. முருங்கை வந்து வீட்டில் நல்லது முருங்கை வச்சா, அதனால் முருங்கை வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் வந்துட்டு நமக்கு நிறையா தொட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு லெமன் செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு வந்து அப்கமிங்கில் வந்து என்னென்ன வந்து உரம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு. இது வந்து ஒரு கீரை வெரைட்டி, பசலைக்கீரைன்னுவாங்க. இது ஒரு கீரை வெரைட்டி. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு குரோட்டன் மாதிரி ஒரு செடி. இது வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு பூ பூக்கும். அந்த மாதிரி ஒரு குரோட்டன் வெரைட்டி. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து துளசி வச்சுருக்கோம், கருந்துளசி. அதே மாதிரி வந்து பக்கெட்ஸில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இதுவும் வந்துட்டு இது வந்து கசலாங்கண்ணி. இது வந்து சின்னதாக வந்து கசலாங்கண்ணி. அது வந்து இலைலாம் கொட்டிடுச்சு இந்த சீசன்னால். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து ஒரு கீரை வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து தொட்டியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து 2 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து வெள்ளரிக்காய் செடி வந்து கொடியாக போகுது. இது வந்து இந்த வெள்ளரிக்காய் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த வெள்ளரிக்காய் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தொட்டி வந்து ஒரு செட்டப் பண்ணி அதில் வந்து கீரை வெரைட்டிலாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து சின்ன சின்ன கீரையாக வந்து முளைக்குது. இதில் வந்து என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா இது வந்து புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை வந்து நிறைய விதை போட்டதில் வந்து நமக்கு வந்து 4 விதை போட்டதில் 2 வந்து தான் வந்திருக்கு. 2 தான் புளிச்சக்கீரை வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா லெட்யூஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த செடி கீரை செடிலாம் வந்து நமக்கு நிறைய வந்து முளைச்சிருக்குது. இது வந்து குட்டி குட்டியாக இப்போ தான் வந்து கீரை வந்து நமக்கு நிறைய வந்து காய்க்குது. இதில் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய வந்து கீரை இருக்குது. கீரை வளர்க்குறதுக்காகவே வந்து இந்த தொட்டி வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வெறும் கீரை வெரைட்டி மட்டும் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ வந்து ஈஸியாக வந்து கீரை வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வளரும். ஸோ அதனால் வந்து கீரைக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ரோஸ்மெரி செடி. இது வந்து இது பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து செடி. இது பார்த்திங்கன்னா வந்து தக்காளி செடி. தக்காளி செடியில் வந்து இப்போ தான் வந்து சின்ன சின்னதாக வந்து காய் வைக்குது. இது வந்து ஒரு வெரைட்டியான ஒரு பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து புதுசாக நம்ம வீட்டில் வந்து காய்க்குது இப்போ தான். இதுதான் வந்து நம்ம வீட்டோட அப்டேட்டு. இப்போ இவ்வளோ காய் தான் வந்து நமக்கு வச்சுருக்குது. பாவக்காய், கிர்னிப்பழம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து என்னென்ன உரம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த உரம் கொடுத்திங்கன்னா வந்து எப்படி வந்து காய் வைக்கும்,
அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காய் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக வைக்குதுன்ட்டு. நம்ம கொடுக்குற உரத்தினால தான் வந்து நமக்கு வந்து காய் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு இவ்வளோ பெருசு பெருசாக வைக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.